خلق الإنسان هلوعا إذا مسه الشر جزوعا إذا مسه الخير منوعا إلا المصلين الذين هم على صلاتهم دائمون. கொஞ்சம் கவனமாக நம்ம எவ்வளவு ஒராள் விளங்குவது ஆக்கள் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் தங்களுடைய விளக்கம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் விளங்க முடியாது. தங்களுடைய தேவைகளுக்கு தங்கள் வழங்கி கொள்வதுதான் நல்லது. பேசிக்கொண்டிருக்கும் நேரம் பல பேராக்கிலே நம்முடைய மனதை நம்ம பல பக்கமாக திருப்பும் போது அறகுறையாக விளங்கி அதனால் யாராவது பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு பேச்சை விளங்கக்கூடாது. தாறுமாறாக விளங்கும் போது பலவிதமான ஆபத்துகளும் அந்த விளக்கத்தில் ஏற்படுவது சகஜம். ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே நம்மை அறிவிக்கின்றனர், குலிகல் இன்சான ஹலுவா. இன்சானி அல்லாஹு படைக்கப்பட்டுள்ளது ஹலுவா, ரொம்ப மெதுவானவர்களாக, அதாவது ரொம்ப மயமாக ஆட்டம் பிடிச்ச கோலத்திலே, அதாவது எதை கேட்டாலும் ஒரு செயல்பாடான ஈமான் இல்லாத அளவுக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக. அந்த மெதுவான உள்ளமாயிருப்பதனால, ரொம்ப பழமையாக மெதுவாக படைக்கப்பட்டவர்களாயிருப்பதால அவைகளுக்கு ஒரு தீங்கான கர்மங்கள் வந்து அணுகினால் அவைகள் ரொம்ப பொறுமையினம் காட்டுவார்கள். அதாவது ஒரு துக்ககரமான ஒரு மூத்து, அதே போல உள்ள லௌகீகமான பல கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து ஏற்படுவது சகஜம். யாருக்கும் துன்பம் பெறாமல் எந்த ஆண்டியும் இல்லை, எந்த அரசனும் இல்லை, கோடிக்கதிபதியும் இல்லை, பிச்சைக்காரனும் இல்லை. எல்லாருக்கும் தான் துன்பமும் துயரும் வந்து கொண்டுதான் துன்யாவென்று சொல்லும் போது இருப்பார்கள். ஆகையால் ஒரு மனதுக்கு பொருத்தம் இல்லாத, அவைகளுக்கு இஷ்டம் இல்லாத ஒரு விஷயங்கள், ஒரு தீங்கான காணக்கூடிய ஒரு கிரமங்கள் வந்து அடங்கினால் ரொம்ப பொறுமையினம் காட்டுவார்கள். ஆகையா பொறுக்கக்கூடிய அளவுக்குண்டான அறிவும் ஆற்றலும் மனத்திடவும் இல்லாததுதான் அதுக்கு காரணம். அல்லாஹ் நம்மை ரொம்ப பழமையாக படைக்கப்பட்டுள்ளது ஒரு காரணம். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ. இந்த பொறுமையினம் காட்டுவது போக ஹைரான விஷயங்கள் ஏதும் வந்து நமக்கு எட்டியவுடன் அணுகினால் கிடைக்க பெற்றால், அதாவது நம்ம நினைப்புறம் ஒரு புதையல் கிடைச்சது, அல்லது ஒரு வயது போடக்கூடியவங்களுக்கு வயது கிடைச்சது, அப்படி இல்லது ஏதாவது ஒரு செய்தி வியாபாரத்திலே ஒரு பலவிதமான ஒரு லாபமான ஒரு வியாபாரம் கிடைச்சது, அல்லது குழந்தை இல்லாமல் பல காலங்கள் அழுது கொண்டிருந்து ஒரு குழந்தை கிடைச்சது, இதே போன்ற பல விஷயங்களில் உள்ள மனதுக்கு ரொம்ப திருப்தியான சந்தோஷமான விஷயங்கள் வந்து நமக்கு 8 நாள் கிடைக்க பெற்றவுடன் ஹைரான பல விஷயங்களையும் அவைகள் விலகி விடுவார்கள். கிடைத்தவுடன் அல்லாஹ் அது நானா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மனம் மகிழ்ச்சியிலே ஹைரான தொழுகை, நோன்பு, தக்காத்து போல உள்ள பல விஷயங்களையும் இழந்து விடுவார்கள். உதாரணமாக சைலவத்துடைய கதை வயலும் கேட்டிருப்பார்கள். நபி அவர்களுடைய மதீனா வாழ்க்கையில் மக்காவில் இருந்தும் வந்த முஹாஜியா அன்சாரி சஹாபத்தே கிராமில்
சஹலபத்தென்னும் ஒருவர் இருந்தார்கள். அவைகள் எந்த விதமான ஒரு பொழப்பும் தளப்பும் இல்லை. பள்ளியிலே உட்கார்ந்தால் அண்டை மதீனாவுக்கு மக்கா விட்டு வந்த முஹாஜிர் சஹாபாக்கள் அவைகளை முகம் தெரிஞ்சவங்க யாரும் பெரும் சௌகரியமான ஒரு காலமாக வந்து விடவில்லை. அவைகளுக்கு தொழில்துறை சரியான முறையிலே அமைய இல்லை. தோட்டத்துறைகள் மதீனாவிலே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நேரம் சஹலபத்தும் மக்காவிலே இருந்து வந்த முஹாஜிரான ஒரு சஹாபியிலே அன்னைக்கு சேர்ந்திருக்கும் போது அவைகளுக்கு பொழப்பும் இல்லை. பொழப்பு தளப்பு உண்டாக்கக்கூடிய வழிமுறைகள் தொடர்ந்து வேண்டிய அளவுக்கு கிடைக்கவும் இல்லை. அப்ப அல்ப சொல்பம் சௌகரியத்தோடு இருந்தது. அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு போல உள்ள ஒரு சில சஹாபாக்களுக்கு ஆரம்ப காலத்திலே சில தொழில்கள் புரிபட்டு கொஞ்சம் நிம்மதியாக அவைகள் வந்து கொண்டிருந்தது. அந்த நேரம் சஹலபத்தை காட்டி நபி அவர்கள் சஹலபத்தை கொண்டு போய் சாப்பாடு கொடுங்கள் என்று சொன்னால் அவைகளுக்கு இருந்தாலும் இல்லாட்டி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுது என்றுள்ள அந்த சொல்லை அவைகள் பயன்படுத்தி நபியுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு அவைகள் வழிபட்டு கூட்டி கொண்டு போய் சாப்பாடு கொடுப்பார்கள். அவைகளுடைய வீட்டுக்கும் பெஞ்சாரி மக்களுக்கும் இருந்தால் அதையும் அல்ப சொல்பம் உள்ளதில்லை என்று கொடுத்து விடுவார்கள். இதே போன்ற நிலையில் 5 நேரமும் பாங்குடைய நேரம் காத்து கொண்டிருந்த சஹலபத்தை பிறகு பார்க்கும்போது ஜமாத்துக்கு ரொம்ப முந்தியும் பிந்தியும் வரக்கூடிய ஒரு அளவு வந்து விட்டது. அப்புறம் நபி அவர்கள் கூப்பிட்டு கேட்டார், சஹலபத்தை, நீ நேரத்துக்கு வந்து கொண்டிருந்தவன் இப்ப என்ன இவ்வளோ கொஞ்சம் ஜமாத்தோட நேரத்துக்கு பிந்தியும் முந்தியும் நீ வர பார்க்குது? அல்லாஹ்வுடைய ரசூலே, நபி அவர்கள் கேட்டது ரொம்ப நல்லது. இப்ப வந்து முந்தி எங்களுக்கு எனக்கும் மனைவிக்கும் ஒவ்வொரு ஆடை துணி இருந்தது. இப்போ ஒன்று பிஞ்சு போச்சு. ஒரே ஒரு துணி நானும் பெஞ்சாரியும் சேர்ந்து உடுத்த வேண்டிய சூழ்நிலை எங்களுடைய ஜீவியம் ஏற்பட்டது. அவள் வெளியே போய் பிள்ளைகளுக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு உண்டான வழிவகைகள் ஏதோ கிடைக்கக்கூடியது, எங்கேயாவது கூலி வேலை செய்தோ எங்கேயோ கை காட்டியோ கிடைக்கக்கூடியதை கொண்டு வந்து அதை பாகம் பண்ணி உள்ளுக்கு இருந்து அந்த துணி நான் உடுத்து கொண்டு வர வேணும் பள்ளிக்கு. இந்த ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உருவாய் உள்ளது நபியே. அதனால் தான் நான் வர முந்தி பிந்தி போகுது என்று கேட்ட சஹாபத்துக்கும் நபி அவர்களுக்கும் மனதுக்கு மனஸ்தாபம் வருத்தம் வராமல் இல்லை. அல்லாஹ் அப்படி வச்சிருக்குது. இந்த தருவாயிலே இருக்கும் போது ஒரு சஹாபி ஒரு ரொம்ப காஞ்சி மெலிஞ்சி வயோதிக நாய் கண்டு போட்டு அசந்து போன ஒரு ஆட்டை கொண்டு ஏதோ ஒரு தேவையாக வரும்போது நபி அவர்கள் கேட்டாங்களாம், பாப்பா இந்த ஆட்டை உங்களுக்கு எதுக்கா? அல்லாஹ்வுடைய ரசூல், இது கண்டு போடக்கூடிய வயசெல்லாம் பூச்சி ரொம்ப கண்டு போட்டாச்சு. இது அறுத்தும் இறைச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு ஆடாக இல்லை. என்ன செய்ய எங்கேயாவது மெஞ்சிக்கிட்டு ஒரு கொஞ்சமாவது சதை போட்டேன் என்றால் ஏதோ ஒன்று பார்க்கலாமே. இன்னி கண்டு போடக்கூடிய அளவுக்கு சக்தி உள்ள வயசு இல்லாமல் போச்சு. அதுக்காக நான் கொண்டு போய் எங்கேயாவது மேய விடலாம் என்று கொண்டு போகுது நபி என்று. அப்போ நபி அவர்கள் கேட்டாங்களா, அப்படி உங்களுக்கு அதனால் பலம் இல்லை என்று சொல்லிய அது எனக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அல்லாஹ்வுடைய ரசூலே, ஏன் இந்த காஞ்சி வெளிஞ்ச ஆட்டை வாங்குறீங்க? நல்ல அழகான ஆடு என் நாட்டில் இருக்குது. நபி நான் அப்படியே கொண்டு வந்து காமிக்கிறேன். நபி அவர்களுக்கு இஷ்டமானதை பார்த்தெடுங்களே என்று சொல்லும்போது, இல்லை பாப்பா, உங்களுக்கு 12 நீங்க காணக்கூடியது இப்ப தற்சமயம் வேண்டாம். இந்த உங்களுக்கு இப்ப இதை கொண்டு ஒரு நல்ல பலமடைய கூடியது இல்லை என்று நீங்க தீர்மானிக்கப்பட்ட இந்த வயோதிகனை எனக்கு இஷ்டம் இருந்தா கொள்வோம். அப்படி அவர் அந்த ஆட்டை கூடிய வரையும் சொல்லி பார்த்தாங்க. நபியுல்லாவுக்கு இஷ்டமான ஆட்டை
நல்ல பலபுஷ்டியான ஆட்டை தாரேன். நபி அது இஷ்டப்படையில்லை. இந்த காஞ்சி வெளிஞ்ச ஆட்டை அவைகள் கொடுத்து போனது. அல்லாவுடைய ரசூல் திருக்கரத்தை கொண்டு அதனுடைய வடியில் எப்படி போட்டு ஒரு தடையை போட்டு சைலவத்தை கூப்பிட்டு சைலவத்தை அல்லாஹ் உனக்கு நேமத்து செய்வான், நீ இதை கொண்டு வளர்த்து கொள்ளு கொடுத்தாங்களாம். அது அப்ப செய்யணும் உண்டு உள்ளது தெரியாது. ஏதோ சில நாட்களுக்குள்ள அது கண்டு போட்டாங்க. சுருக்கமாக ஒரு வருஷத்துக்கு இடையிலே 1000க்கு மேலே ஆடு குட்டியுமாக கண்டு போட்டு சைலவத்துக்கு பெருகி விட்டது. அதே நேரத்திலே சைலவத்து கொஞ்சம் மாடு செல்வமாக வந்து கஞ்சி தண்ணிக்கு வசதி இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு நேரத்துக்கு அவ்வளவு ஜமாத்துக்கு வந்து தொழுது கொண்டிருந்தாங்களாம். பிந்தியும் சைலவத்து முந்தியும் பிந்தியும் வர துவங்கும் போது நபி அவர்கள் கூப்பிட்டு சைலவத்தை முன்மாதிரியாக இப்பவும் நீ ஜமாத்துக்கு நேரத்துக்கு வந்து ஆதரவாகக்கூடிய அளவுக்கு இன்னும் காணையில்லைன்னு விஷயம் எனக்கு அல்லாவுடைய ரசூலே. ஆடு கூடிவிட்டது. சின்ன சிறு பிள்ளைகள் மாட்டை மேற்கக்கூடிய அளவுக்கு நான் மக்களாக இல்லை. ஒன்று ஒரு பக்கம் போகும், இது காஞ்ச பலவனம். நான் மேற்கும் போது ஒன்று ஒரு பக்கம் போகும்போது அதே ஆட்டி இதை கூட்டிக்கிட்டு வந்து ஒரு இடத்துல அடக்கும் போது நேரமா போகுது. ஆட்டுக்கு தைரியமா போக வேணாமண்டு அல்லாவுடைய ரசூல் திருக்கரத்தால் தந்த அந்த ஆட்டில் இருந்தும் அல்லா எனக்கு நியமத்து செய்து ஆயிரக்கணக்கான ஆடு கூட்டமா போச்சு என்று அதனால் தான் நாம் உண்டி பிந்தி போறது வேற எதுவும் இல்லை நபி என்று சொல்லிக்கிட்டு என்று கேட்டுக்கிட்டாங்க. அடுத்தபடி வருஷம் முடிய ஜக்காத்துடைய காலம் வந்து அன்னைக்கு அவங்க கொடுக்கக்கூடியது ரமதான் 27 போல ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்கிற காலம். அப்ப நபி அவர்கள் கூப்பிட்டு சைலவத்தை உன்னுடைய ஆட்டிலே 40க்கு ஒரு ஆடு மணி நீ கணக்கு பார்த்து 1000 இருந்தா 25 ஜக்காத்து கொடுக்க வேணும். அதுக்குமே கொண்டிருந்ததுக்கு 40க்கு 1 வச்சு பார்த்துக்கிட்டு கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்க வேணும்னு சொன்னாங்க. அப்ப சைலவத்துடைய பதில் முகமது நபி ஒரு காஞ்சி வெளிஞ்ச சாக போற ஒரு ஆட்டை தந்துக்கிட்டு எனக்கு அல்லா நியமத்து இதுக்கு இப்ப சுங்கம் பார்க்க போதாம் ஆட்டில இருந்து டியூட்டி 2000 கொடுத்து விடலாம். 25 ஆடு கொடுக்க வேண்டி வந்தா நான் எப்படி கொடுக்கும்? உள்ள வீட்டுக்காரன் அப்படி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே நபி அவர்கள் ஜக்காத்துக்கு எந்த ஒரு விட்டு வீழ்ச்சி செய்ய முடியாத சைலவத்தை அவசியம் இஸ்லாமிய நாட்டிலே வாழ வேணும் என்று விரும்பினால் இஸ்லாமிய நாட்டப்படி நாங்கள் ஜக்காத்து பிடிச்சாகும். பைத்துல் மாலுக்கு சேர்க்கக்கூடியவங்க வந்தா கணக்கு பார்த்து கொடுத்தாக வேணும். ஆரையும் ஆரையும் விட்டதில்லை. அல்லாவுடைய சொல்லுக்கும் மாற்றமாக எங்களுக்கு நடக்க இயலாது என்று சொன்னதோட சைலவத்துக்கு ஆத்திரம் கூடி ஆடி அவ்வளோத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டு புள்ள ஊட்டிகளையும் கூட்டிக்கிட்டு முகமது ஆட்டி தந்தி இருந்தீங்க டியூட்டி வாங்க போறாங்க. நான் கொடுக்கக்கூடியதில்லை, நான் மக்காவுக்கு போயிடுவேன் என்று நபியுல்லாவை விட்டு மக்காவுக்கு பாய்ஞ்சு போன ஒரு சரித்திரம் இஸ்லாமிய சரித்திரத்தில் நமக்கு நியமத்து கூடிய போது அல்லாவையும் ரசூலையும் மறந்து நடந்தவங்களுடைய கதை நம்முடைய முன்னுக்கு ரிக்கார்டு இருப்பதனால அல்லாவும் அதைத்தான் சொல்லி காட்டுது. இதாமத்தவள் கயிறும் அனுவா அவைகளுக்கு பலபோத்தியமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைத்ததுடன் கயிறான பல விஷயங்களை விட்டு விலகி விடுவார்கள். இன்சானுடைய குணம் இல்லல் முஸல்லீன அல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். ஒரு கூட்டம் தொழுகைக்காரர்களை தவிர்த்து இல்லல் முஸல்லீன அல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். இதை போன்ற ஒரு தீங்கான மனவேதனையான ஒரு விஷயம் வந்தவுடனே வந்து எத்தினால் ரொம்ப பொறுமையினம் காட்டி ரொம்ப அருவருப்பாகவும் கைதான விஷயம் சேர்ந்தவுடனே கைதான பல சங்கதிகளையும் விலகி
மகிழ்ச்சி அடையவும் கூடியவர்கள் அல்லாமல் காப்பாற்ற வேண்டும் என்றால் காப்பாற்றக்கூடியவர் யாரு? இல்லை முசல்லீனல்லதீனஹும் ஒரு கூட்டம் தொழுகைக்காரர்களை தவிர்த்து அலா ஸலாத்திஹிம் தாயிமூன் அவைகள் தங்கள் தொழுகையிலே தாய்மையானவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நம்மை அறிவிக்கிறது. ஆயத்துக்கு யாருக்கும் ஒரு வள்ளிக்கோ புள்ளிக்கோ கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அந்த முறையும் இந்த ஆயத்தை பற்றி சொல்லி இருக்கலாம். இதை போன்ற ஒரு சரியான முறையிலே சொல்ல முடிஞ்சதாக யாவும் இல்லை. பல பேச்சுக்குள்ள இது ஒரு பேச்சாக பேசியிருப்பான். ஆகையால் அது அந்த இதில் முசல்லீன் அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன் என்று சொன்னதுக்கு சில தஃசீர்கள் குர்ஆனுக்கு மானா விதிக்கக்கூடிய உலமா சிரோமணிகள் ஒரு சிலர் ஐ அலா கம்சத்தின் என்றிருக்கிறது. அந்த அவங்களுடைய தொழுகையிலே அவங்க நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொன்னதுக்கு 5 நேரம் தொழுகை விடாமல் அவர்கள் காப்பாற்றிக் கொண்டே வருவார்கள் என்று மக்களே ஒரு சிலரே இல்லாமல் இல்லை. சூரியத்துல் இஸ்லாமை போலே உள்ள முத்தஃபஸீரீன்கள் தஃசீருடைய குர்ஆனுடைய வியாக்கியானம் கொடுக்கக்கூடிய உலமா மக்கள் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன் என்று சொல்லும் போது அவைகள் வகுத்தாக்கப்பட்ட பருளுடன் எந்நேரவும் அவங்களுடைய தொழுகையிலே தாயமாக நிரந்தரமாக தொழுகையிலே இருப்பார்கள். அதை போன்றவர்கள்தான் மேல் சொல்லப்பட்ட இந்த அந்தந்த நேரத்துக்கு மாறக்கூடிய ராஷ்டிரியக்கார மாதிரி ஒரு நேரம் தொழுகையும் ஒரு துக்கம் வந்தால் அழுதும் சந்தோஷம் கண்டா பல கைதான விஜயங்களையும் விலகக்கூடியவர்களும் ஆகாமல் போகணும் என்றால் தங்களுடைய தொழுகையிலே அவைகள் தாயமாக எந்நேரமும் தொழுகையிலே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லும் போது இத்தகைய இன்னும் ஒரு விஷயம் மக்களுக்கு சர்வசாதாரணமாக உள்ளத்தில் இல்லாத ஒரு விஷயம் கூட இதில் ஞாபகப்படுத்த வேண்டிய ஓர்மை கொண்டு வர வேண்டியது உண்டு. எந்நேரமும் தொழுவார்கள் என்று சொன்னதுக்கு உதாரணமாக இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு வரலாறு இப்ப இந்த இடத்துல அவசியமாக சொல்ல வேண்டியது உண்டு. அதாவது இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு 14வது வயதிலே மக்கா விட்டு மதீனாவுக்கு மாலிக் இமாம் ரலியல்லாஹு அன்ஹுடன் கித்தாப் ஓத போனார்கள். ஹதீஸ் பாடமாக்கிறதுக்கு மக்காவிலே ஓதி அவைகள் குர்ஆ மன்னன் செய்து அவங்க ஓதப்பட்ட உஸ்தாது ஷாஃபிக்கு தரக்கூடிய இல்மை நிலை இல்லை என்று ஃபத்வாவுடைய பவுது வரைக்கும் அவங்க கொடுத்து விட்டதுக்கு பிறகு ஹதீஸிலே அவ்வளவு தேர்ச்சி அடைய இல்லை. ஹதீஸ் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸிலே ரொம்ப மனப்பாடம் உள்ளவரும் ரொம்ப விரிவாக ஹதீஸை ஓதி கொடுக்கக்கூடியவரும் என்று கேள்விப்பட்டு மதீனா முனவ்வராவுக்கு இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் போய் சேர்ந்தார்கள். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அந்த சரித்திரம் ஓரளவு மக்களுக்கு அறகுறையாக இருந்தாலும் தெரியாத விஷயம் இல்லை. இருந்தாலும் அவைகள் போன சரித்திரம் நீட்டி பேசுவதற்கு இல்லை. அவைகள் போய் சொல்ப நாளுக்குள்ளே நீண்ட நாளாக இல்லை மதீனா முனவ்வராவில் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் தான் அவைகளுடைய படுக்க சாப்பாடும் அங்கேதான். அங்கே நின்று அவை இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவுக்கு ஹதீஸை ஓதி ஒரு அளவு அங்கே இருந்து போதிய அளவுக்கு பாடம் செய்து கூஃபாவுக்கு போகும் வரையும் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய விருந்தாளியாகத்தான் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலே வாழ்ந்தது சரித்திரம். அப்படி இருக்கும் போது மக்கா விட்டு மதீனாவுக்கு வந்த நீண்ட நாளுக்கு முந்தி அவைகள் மதீனா சேர்ந்து அன்னைக்கு இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே படுத்து கிடந்து காலையிலே வந்து கித்தாப் ஓத வேணும் என்று கேட்டதுக்கு என்ன
என்ன கித்தாபு ஷாஃபி எனக்கு ஆரம்பிக்க வேணும் என்று கேட்டதுக்கு இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொந்தமாக கோர்வை செய்யப்பட்ட முவத்தா என்றும் ஒரு கித்தாப் உண்டு. 30,000 ரொம்ப பிரபல்யமான ஹதீஸ் உள்கொண்ட ஒரு கித்தாபு. 30,000. இன்னைக்கு எல்லா விஞ்ஞானிகளும் அஞ்ஞானிகளும் மகிழ உலகம் போற்றக்கூடிய ஒரு கித்தாபும் முவத்தா. 4 இமாமிங்களுடைய ஒவ்வொரு கித்தாபுகள் உலகத்திலே எடுத்து சொல்லக்கூடியது உண்டு. அதில் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய முவத்தா ஒண்ணு, இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய உம்மு என்கிற கித்தாப் ஒண்ணு. அது ரொம்ப சின்னதில்லை, 2000 தாள் உள்கொண்ட ஒரு கித்தாபு உம்மு. இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு எழுதின கித்தாபிலே ரொம்ப பிரமாண்டமான ஒரு கித்தாப் அது. இமாம் ஹம்பலி ரலியல்லாஹு அன்ஹு எழுதினதிலே அவைகளுடைய முஸன்னத் என்னும் ஒரு கித்தாபு. அதுவும் இதே போல 10,000, 40,000, 50,000 ஹதீஸ் உள்கொண்ட ஒரு கித்தாபு. இமாம் ஹனபி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஃபிக்ஹுல் அக்பர். இது ஒவ்வொரு இமாமிங்களுடைய முக்கியமான கித்தாபுகளாக கணிக்கப்பட்ட கித்தாபுகள். பலதும் அவைகள் எழுதி இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு இமாமிங்கள் வரலாறாக வந்த கித்தாபிலே அவைகளுடைய எண்ணப்பட்ட கித்தாபுகள் இது 4. அப்ப முகத்தாதான் அன்னைக்கு இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு 14 வயசு பொடியனும் மதகுடைய இமாமாக மாறாத காலம், ஓதக்கூடிய காலம். அப்ப முகத்தா என்று சொன்னதை விட முகத்தா ஏறத்தாழ 30,000 ஹதீஸ் உள்கொண்ட ஒரு கித்தாபாயிருக்கும் போது எவ்வளவு அதனுடைய தடிப்பம் இருக்கும் என்று யோசிச்சு கொள்ளலாம். எப்படியும் கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு இருக்கும். சரி என்று சிறு பாடம் தானே. கீழே உள்ள உஸ்தாத்மார்கள் உண்டு. 10,000 மக்களுக்கு ஒதுக்கி கொடுக்கக்கூடிய இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருக்கும் பாடம் எடுக்க முடியாது. சின்ன சின்ன கித்தாபு ஆரம்பத்திலே வரக்கூடிய மக்களுக்கு சிறு சிறு உஸ்தாத்மார்கள் கித்தாப் ஓதி கொடுப்பாங்க. இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய உத்தரவும் படி அதே மாதிரி இந்த பொடியை கொண்டு முகத்த ஆரம்பிச்சு போடு. முகத்தாண்டு சொன்ன உடனே இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு துடிப்பு வந்தது. ஆரம்பத்திலே இவன் முகத்தா கேட்குது, என்ன அப்பா இது சரித்திரம், சின்ன சின்ன கித்தாபுல இவ்வளவு இருந்துகிட்டு இருந்தாலும் சரி, நாடு விட்டு வந்தவருக்கு விருந்தாளி அதுக்கு ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு முகத்தா ஆரம்பிச்சு ஓடுன்னு சொன்னாங்களாம். அவைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உஸ்தாது ஆரம்பத்திலே பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு அதுக்கு மயனா விரிச்சாங்க. அவங்களும் அரபி, குர்ஆனும் அரபி. அப்ப ஆரம்பிச்சது அந்த பிஸ்மிக்கு கீழுக்கு ஒரு நுகுத்தாவும் ஒரு வர கிருஷ்ணன் சொல்லக்கூடிய ஒரு 10 ஒரு எழுத்தும் கூடி இருக்குது. இந்த நுகுத்தாவுடைய சாராம்சம் என்ன, இது எதுக்காக போட்டது என்று கேட்டாங்களாம். கேட்டதை விட உஸ்தாத்மார்கள் பார்த்து போட்டு இந்த பொடியனுக்கு ஓதி கொடுக்க நம்மாலே முடியாது, இந்த நுகுத்தாவை பத்தி பேசும்போது கால எப்படி நின்று கேட்பாங்க. அதே போல நல்லது மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு ஒப்படைச்சா நாம சலாமத்தா போச்சென்று கூட்டிக்கிட்டு போய் உஸ்தாத்மார்களை இந்த பொடியனுக்கு ஓதி கொடுக்க நாங்க ஆள் இல்லை, இந்த பொடியனுடைய கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது என்று இவன் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு விட்டாங்களாம். விலவந்தமான சொல்படி இவ்வளவு 30,000 ஹதீஸ் உள்கொண்ட இந்த முகத்தா 3 நாள் தான் அவங்க பாடம் நடத்தினாங்களாம். ஒரு சொல்படி 7 நாள். எப்படி இருந்தாலும் சரி 7 நாளா இருந்தாலும் 30,000 ஹதீஸும் ஒன்று பாக்கி இல்லாமல் மனப்பாடமாக கித்தாபை பார்க்காமல் ஓதக்கூடிய அளவுக்கு பாடமாக்கணும் ஒரு புத்திமான். உலக புத்திமானில அகில உலகம் சம்பந்திச்ச அறிவு ஞானியில ஆக முன்னுக்குள்ளவர் என்று அகில உலகம் ஏகமுகமாக பொத்தியப்பட்டவரால் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு. சரி, அந்த மாதிரி ஒதுக்கிட்டு இருக்கக்கூடிய காலம்தான் ஒரு நாள் பள்ளி வாசலிருந்து வாசல் வழியில வெளியில வர போகும்போது ஒரு மதீனா வாசி முன்னுக்கு வந்தாங்க. ரொம்ப தளர்ந்த ரொம்ப கவலை உள்ள முகமாக கண்டது. காணும்போது இவன் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு பார்வைக்கு லட்சணமான ஆம்புள்ள 10, 14, 15 வயசுங்கும் போது ஆரும் பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப பார்வையான குவாலிபிகேஷன் உள்ள ஒரு ஆம்புள்ள முன்னுக்கு கண்டவனே பார்த்தா
இவங்களுடைய மூஞ்சி கண்டோடனே வாப்பா நீ என்ன இவ்வளவு கவலையில எங்க என்ன விஷயம்னு கேட்டாங்களா? தம்பி உன்னிட்ட சொல்லி என்ன படம் பாப்பா? இல்ல ஒண்ணு சொல்லுங்களே என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நான் ஒரு பெறாய் அவாதி, நான் ஒரு ஆளுக்கு ஒரு பெறாவித்த தம்பி. என்னாச்சு பெறாவித்தது? நான் என்னையும் கூகுமெண்டு ஒரு பெரும் தொகையான விலைக்கு நான் வித்தேன். என்னையும் கூகாட்டுக்கு என்ன இருக்கு ஆதாரம் சாக்கியம்னா என்னையும் கூகாட்டு போய் பெண்டாட்டு போவான்னு நான் சொன்னேன். இப்ப அந்த ஆள் வந்துகிட்டு சொல்லாங்க என்னையும் கூகுது இல்லையா, நான் காஜும் வாங்கியாச்சு, பெண்டாட்டி விடுறதாகவும் இல்லாம போச்சு. இதே போய் கவலை உலகத்துல வேற எதுவும் இல்லை. நான் இம்மா மாளிகை போனேன். ஏதாச்சும் எனக்கு பெண்டாட்டியோட ரொம்ப அன்பு பாசம் நிறைந்த பெண்டாட்டி, அவள் இல்லாட்டி எனக்கு ஜீவியத்துக்கு வழி இல்லை. நாகமே ஏதாச்சும் நல்ல பத்துவாவோடு கேட்டேன். அவங்க பலதும் பார்த்துக்கிட்டு ஒரு வழியும் இல்லை பாப்பா, நீ இப்படி சொன்னால் அது என்னும் கூகாம இருக்கும்போது நான் என்ன சொல்ல முடியும் தராக இல்லை பெண்டாட்டிக்கண்டு இமாமா அவர்கள் சொல்லிக்கிட்டு அந்த கவலையோட நான் பாடுறது பாப்பா. இம்மா மாளிகைன்னு சொல்லும் போது உங்கள்கிட்ட நான் சொல்லி என்ன செய்யறது? நீ விவரமாக சொன்னியா? ஆமா, நான் இதே மாதிரி போய் சொன்னது. நீ ஒண்ணு கூட போய் கேளு. இமாமர்களே, நான் என்னும் கூகுமென்று சொன்னது வாஸ்தவம். அப்படி இருந்தால் எனக்கு ஏதாச்சும் வழி உண்டுமா? அதை பத்தி விசாரிக்க கூடாதான்னு கேளு. அதுவும் இல்லாட்டி நீ என்னென்ன விஷயத்த சொல்லு, அதை நான் பார்க்கிறேன். இன்னும் தெரியாத போகாது வாப்பான்னு சொன்னாங்களா. இவனுக்கு அதோட தண்ணியும் சாப்பாடும் வழங்காதவன் தண்ணி குடிச்ச ராகத்தாக எப்ப அடுத்த நாள் வந்து மயக்கவே போகும். கூடிய நேரம் எப்பத்தான் வருகிற நேரம் பார்த்துக்கிட்டு இருந்து இரண்டாவதாக போய் இமாம் அவர்களே ஒண்ணு கூட பார்த்து எனக்கு நல்ல ஒரு பதிலே சொல்லு. என்ன பாப்பா நீ நேற்று வந்து நாங்க உள்ளதெல்லாம் பார்த்துக்கிட்டாரு சொன்னது. அப்ப ஏன் நீ இரண்டாவது வர காரணம் என்ன? இல்லை இமாம் அவர்களே, ஏதாச்சும் வழி இல்லாமலா போகும். ஒண்ணு கூட பார்த்து எனக்கு நல்ல ஒரு பதிலேட்டான். பாப்பா ஒரு வழியும் இல்லைன்னு சொல்லும்போது உங்களுடைய ஒரு மாணவர் எனக்கு வழி உண்டுன்னு சொன்னானே, யாருடா? அந்த இருக்குது தூரத்தில காட்டுது. யாரு? அந்த பொடி எனக்கு பேர் தெரியாது கூப்பிட்டான். முகமது இப்படி வா, நீ இவனுக்கு தெரியாது உண்டு கொண்டு சொன்னதாமனே. ஆமா நாயகமே, என்ன ஆதாரத்தை வச்சு நான் இல்லைன்னு சொல்லிவிட்டவனுக்கு நீ என்ன ஆதாரத்தை வச்சு என்னன்னு கேட்டாங்களா? உஸ்தாத் அவர்கள் நேற்று பாடம் மோதி கொடுத்தானே. பாத்திமா என்கிற பெண்மணி வந்து கேட்டாங்க அல்லாவுடைய ரசூலுடன், நபியே எனக்கு 2 மாப்பிள்ளை மாதிரி வந்து கொண்டு கேட்கிறேன் முடிக்கிறதுக்கு. ஒன்னு அப்துல்லா, ஒன்னு ஜாபிர் ஆயிருக்க வரும். நல்ல ஞாபகம் இல்லை. இவைகள் நான் யாரை முடிக்கலாம் என்று கேட்டதுக்கு நீ அப்துல்லாவை எடுத்து முடிமோல, அப்துல்லா போர் வீரன், என்னும் தண்டாயுதம் தூக்கி கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னாங்களா நபி அவர்கள். அதன் காரணமாக அந்த அப்துல்லாவை பாத்திமா எடுத்து முடித்தது என்று சொல்லிக்கிட்டு இங்க பாரமோதி கொடுக்கும் போது சொல்ல இல்லையா? தண்டாயுதம் என்னும் தூக்கி கொண்டிருப்போம் என்று சொன்னதுக்கு தொழுவும் போதும் சாப்பிடும் போதும் படுக்கும் போதும் தண்டாயுதம் தூக்க வேணும் என்று இல்ல, அதிக நேரம் தண்டாயுதம் தூக்கக்கூடியவர்களாயிருந்தால் என்னேரும் தூக்கிக் கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லுவாங்க. அதனால 24 மணி அவரும் தூக்க வேணும் என்று இல்லை என்று நீங்க தானே அந்த ஹதீஸுக்கு வியாக்கியானம் செய்த உஸ்தாத் அவர்கள். நான் அவரிடம் கேட்ட, உன்னுடைய பிறகு அதிக நேரம் கூகுமா அதிக நேரம் கூகாமல் இருக்குமாண்டு. அதிக நேரம் பிறகு கூகு நாயகமே, சொல்ப நேரம் கூகாமலும் இருப்பான். அந்த வாங்கின கூப்பிட்டு கேட்டா தெரியும். அப்ப கூப்பிட்டான், நீ வாங்கின பிறகு அப்படி நல்லா தான் கூகுது இல்லை, நேரம் கூகுது இல்லை அப்படியா? அதை ஒட்டித்தான் நபியுல்லாவுடைய ஹதீஸையும் நீங்க சொல்லிக் கொடுத்த பாடத்தையும் கேட்டுதான் தெரியாது உண்டு நான் சொன்னது அவனுக்கு வந்தேன். இமாம் மாலிக் ரலியல்லாஹு மேலே பார்த்துட்டான். ஒன்னும் பதில் சொல்ல முடியல. கெட்டி பிடிச்சி முத்தமிட்டு கேட்டாங்களாம், அரபியும் அல்ல அஜமியும் அந்த அரபியும்.
அப்ப சொன்னாங்களா மூணு செந்துடைய கதிரம் அடிக்கக்கூடிய நாளெல்லாம் உன்னுடைய பேரு வளர்க்கும் என்று. அதே மாதிரி அல்லாஹ் இன்னைக்கு அகில உலகத்திலே சூரிய வெளிச்சம் எங்கே இருந்தாலும் ஜாபிர் அல்லாஹ்வுடைய பேர் இல்லாத ஊர் இல்லை. அதே போல நாம இப்ப பேசிக்கொண்டிருந்த சப்ஜெக்டும் நாம தொழுகையிலே நிரந்தரமாய் இருப்பார்கள் என்று சொன்னதுக்கு ஒரு நேரம் விடாமல் இருக்க வேணும். அதுதான் ஐமையான தொழுக என்று கேட்கலாம். உங்களுக்கு கேள்வி உண்டு, யாரும் கேட்க இல்லை, கேட்கலாம். இதே போல உள்ள பல விஷயங்களும் கேட்க வேண்டிய யாரும் கேட்கிறாங்க இல்ல. கேட்டால் தான் பதவி ஆகவும் வரும். தெரிஞ்சா சொல்லலாம், தெரியாம இருந்தால் இவன் அப்படி சொன்ன மாதிரி ஆதிக்கேன்னு சொல்லலாம். அப்ப அதிக நேரம் எது நம்முடைய உள்ளத்திலே ஊசாடுறது அதுக்கு தான் மெஜாரிட்டிக்கு பார்த்துதான் ருக்குமு பேசுவாங்க. அப்ப நாம நித்திரை கொள்ளும் போது நித்திரை படுக்கையில பிள்ளைகள் கவனிச்சு இருக்க வேணும். பல எண்ணத்திலே இருக்காமல் உளுந்து குழட்ட இழுக்காமல் விஷயங்கள் பலதுண்டு இருந்தும் அதுல ஒண்ணு மக்களுக்கு வழங்கப்படுத்தக்கூடியதாக லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நம்மை அறிவிக்கும் போது அல்லாஹ்வுடைய அறிவை விட்டும் ரஹ்மத்தை விட்டும் நீ ஆசை முறிய வேண்டாம். அல்லாஹு பாவம் அடங்கலையும் மன்னிக்க கூடியவன் ஆயிருக்கின்றது என்று அல்லாஹ் குர்ஆனிலே நம்மை அறிவிக்கிறது. ஒரு உதாரணம், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலம் ஒரு பெண்மணி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நபியே மூசாவே, நாம் பலவிதமான பெரும் பாவங்கள் செய்த ஒரு பெண்மணி ஆக உள்ளது. இன்னைக்கு நான் அந்த பாவத்தை விட்டு மீளப்பட்டவள் அல்ல. இப்பொழுது என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்